வணக்கம். அங்காளம்மன் ஜோதிட நிலையம். நம்மளுடைய சேனலில் பிருகு நந்தி நாடி சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராகு கேது பார்வையுண்டு சிறப்பு விதிகளோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். முந்தின 2 பதிவுகள்லையுமே அதை பற்றி தான் பார்த்தோம். அதாவது ராகு கேதுவனுடைய பார்வை அதற்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதாவது ராகு கேதுக்கு 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் ராகுவிற்கு 2 உள்ள கிரகத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, காரக கிரகத்துக்கு 5ல் ஒரு கிரகம் இருக்கும்போது அதற்கு அடுத்து 6ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த அதாவது ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த ராகு கேதுவனுடைய பார்வை அந்த காரக கிரகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு உதாரண கட்டமும் பார்த்தோம். இன்றைக்கி அதோட தொடர்ச்சி தான். அதாவது ஒரு காரக கிரகம் நிற்கக்கூடிய ராசிக்கு 9ல் ஒரு கிரகம் இருந்து அதற்கு 10ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த ராகு கேதுவோட பார்வை அந்த காரக கிரகத்தின் மீது விழும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது 5ஆம் வீட்டுக்கு என்ன விதி சொன்னோமோ அதே விதி தான் 9ஆம் வீட்டுக்கும். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு உதாரண கட்டு எடுத்திருக்கோம். புதன் கன்னியில் இருக்குது. இதற்கு 9ஆம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம். இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குது. இந்த செவ்வாய்க்கு அடுத்த வீட்டில் அதாவது 10ல் மிதுனத்தில் ராகு கேது இருந்தது அப்படின்னா, இந்த ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தது அப்படின்னா இவங்களோட பார்வை இந்த செவ்வாய்க்கு உண்டு. அப்போ செவ்வாய்க்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கும் இந்த ராகு கேதுவோட பார்வை உண்டு அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். 5க்கு என்ன விதி சொன்னோமோ அதே விதி தான் இங்கே 9க்கும். அப்போது புதனுக்கு 9ல் செவ்வாயோ ஏதோ ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்துக்கு 2ல் ராகுவோ கேதுவோ இருக்கும்போது இந்த புதனுக்கு ராகு கேதுவனுடைய பார்வை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அதே போல் தான் ஒரு வேளை இங்கே 9ல் எந்த கிரகமும் இல்லை, செவ்வாய் இல்லை வேறு எந்த கிரகங்களுமே இல்லை, 10ல் ராகு கேது இருக்குது அப்படிங்கும்போது இந்த புதனுக்கு ராகு கேதுவனுடைய பார்வை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 5ல் இருந்தாலும் 9ல் இருந்தாலும் அதே விதி தான். 2, 5, 9ல் ராகு கேதுவுக்கு கிரகங்கள் இருக்கும்போது ராகு கேதுவனுடைய பார்வை இருக்குது, மற்ற இடங்களில் பார்வை இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பிருகு நந்தி நாடி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. தேவைப்படுறவங்க இங்கே தெரிகிற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் அதை லிஸ்ட்டு கேட்டு வாங்கிக்கலாம். அதில் உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்களை வாங்கிக்கலாம். ஆன்லைன் வகுப்பு உண்டு. நன்றி. வாழ்க வளமுடன்.